நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்ப்போம். இன்று மங்களகரமான பிளவ வருடம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் 16ஆம் தேதி, தட்சிண புண்ணிய காலம் கிரீஷ்ம ரித்து, ஆங்கில தேதி 1/8/2021, கிருஷ்ணபட்சம் தேய்பிரை நாளுங்க. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், இரவு 10:04 வரைக்கும், பிறகு கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய திதி அஷ்டமி திதி காலை 10:08 வரைக்கும், பிறகு நவமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம் 60 நாழிகையும். சந்திராஷ்டிரமம் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டிரம நாள். சோளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய ராகுகால நேரம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, நல்ல நேரம் 6 மணி முதல் 7 மணி வரை, பகல் 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தோம். 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். இன்றைக்கி ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை, பெரும்பாலும் கோயிலுங்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் விடுமுறை நாள். இன்றைக்கி தான் பொங்கல் இட்டு படைச்சி சாமி கும்பிடுவாங்க. ஒரு சில ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லா அம்மன் கோயில்கள்லாம் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குங்க. இப்போ இருந்த போதிலும் இன்று விடுமுறை நாள். இப்போது மேஷ ராசி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, மேஷ ராசியில் நாலுக்குடைய சந்திர பகவானே ராசியில் தான் அமர்ந்திருக்கிறார். அவர் வாங்கியது 2 பரணி சாரம் வாங்கியிருக்கார். 2க்கு 7க்கும் உடைய பரணி சாரம். அப்போ நீங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் டைம் செலவு பண்ணுவீங்க. இன்றைக்கி விடுமுறை நாள் தான் செலவு பண்ணுவீங்க. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். பண வரவு, ஏன்னா பரணி நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கார் நாளுக்குடையவன். ஸோ பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தைரிய வீரியஸ்தானத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்புங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். பிள்ளைகள் சகிதமாக நீங்கள் சந்தோஷமாக வீட்டில் இருக்கக்கூடிய விருந்தினர்கள் கூட வரக்கூடிய ஒரு சூழல், நண்பர்கள் வரக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா 7 கூடியவனையும் வச்சு குரு பார்க்குறாரு. அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு தேவையை கருதி பொருள் என்ன வாங்கி கொடுப்பீங்களோ வாங்கி கொடுப்பீங்க. ஒரு சிலர் கம்ப்யூட்டர், லேப்டாப் அது மாதிரி வாங்கி கொடுக்கக்கூடிய சூழலும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு சுகஸ்தானம் கொஞ்சம் எது எப்படி இருந்தாலும் அப்பப்போ உடம்பு முடியாமல் போகக்கூடிய சூழல் இருக்கலாம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படலாம். மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த மேஷ ராசிக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஓடி உதவி புரிவார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மொத்தத்தில் இன்று மேஷ ராசிக்கு ஒரு அற்புதம் நிறைந்த நாள். அடுத்தது ரிஷபம். ரிஷபம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ராசி அதிபதி 4ஆம் வீட்டில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். லக்னத்தை ராசியில் ராகு இருக்கிறார். அதனால் நேற்று ஒன்று நினைப்பீங்க, காலையில் ஒன்று டிக்ளேர் பண்ணுவீங்க. இருந்தாலும் ராசி அதிபதி நல்லவன், நல்ல இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால இன்றைக்கி உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். சுகஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம். இன்றைக்கி ரிஷப ராசிக்கு ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் சுகஸ்தானம் திருப்தி, தாயாருடைய தேக ஆரோக்கியம் திருப்தி, உங்கள் ஆரோக்கிய ஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது.
வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கும் மாணவர்கள் நல்லாவே படிப்பாங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் வந்து 4ல் உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது உங்கள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு அகன்று ஒருத்தருக்கொருத்தர் பரஸ்பரம் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். வீட்டில் விருந்தினருடைய வருகையும் நண்பர்களுடைய வருகையும் இருக்கும். வீடே வந்து ஒரு சந்தோஷம் களை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டிலும் சரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் சரி மனம் விட்டு பேசுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் நீங்கள் இதமாக பேசி அவங்களுடைய மனதை கவரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது. மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி நண்பர்கள் கூட மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. அடுத்தது மிதுனம். மிதுன ராசியை குரு பார்க்குறார். ராசியை குரு பார்த்தாலே அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க. இது பொது பலன் தான் நம்ம சொல்கிறது. ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட பலன் கிடையாது. இருந்த போதிலும் பொது பலன், தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்பு நல்லா இருக்கும் பட்சத்தில், தசாபுத்தி சரியாக போகும் பட்சத்தில் இந்த அமைப்பும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா இதுவும் சரியில்லைன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலையை வரும். இது வந்து ஒரு பொது பலன் தான். இதுவே முழு பலனாக அடையாது, முழு பலனாக அமையாது. அதனால் ஓரளவுக்கு இது வந்து ஒரு 40% அப்ளிகபிள் ஆகும். ராசியை குரு பார்க்குறார். ராசிநாதன் 2ஆம் இடத்துலேருந்து சனி பார்வையில் இருக்கிறார். குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் பிரச்சனை வரக்கூடிய ஒரு நாள் தான். கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல இருந்தால் கிரக யுத்தம் வர்ற மாதிரி இன்றைக்கி விடுமுறை நாள். அதனால் உங்களுக்கு எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கும்போது சில கசமுசா குழப்பங்கள் வரக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறார். கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் தைரிய வீரியஸ்தானம் மாத்திரம் இருக்குது. பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பிள்ளைகளினுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள பகலில் கொஞ்சம் டென்ஷன் ஆகி மாலை நேரத்துக்கு பிறகு தான் அது சகஜ நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் இந்த விடுமுறை நாளாக இருந்த போதிலும் கொஞ்சம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரத்தான் வரும். நீங்கள் மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் சாதுரியமாக பேசி காரியம் சாதிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை இன்று அதிகமாக ஊட்டெடுக்கக்கூடிய ஒரு நாள், அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆடை ஆபரணங்கள் உங்களை வாங்கி உங்கள் குடும்பத்தாருக்கு கொடுத்து மகிழ்வீங்க, நீங்களும் மகிழ்வீர்கள். இது மிதுன ராசிக்கு. அடுத்தது கடகம். கடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது ராசி. இது வந்து சனி பார்க்குறதால, ராசியை சனி பகவான் பார்க்குறதால இந்த கடக ராசி அன்பர்களுக்கு கூட நீங்கள் பூரா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க. ராசியை சனி பகவான் பார்க்கக்கூடாதுங்க. பார்த்துச்சின்னு சொன்னால் டென்ஷன், பரபரப்பு, தேவையில்லாத ஒரு பதட்டம், அதே நேரத்தில் உடம்பு முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சுற்றத்தார்கள் வருவார்கள். இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் சகஜமாக தான் பேசுவீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் எந்த குறையும் இல்லைங்க. ஆனால் மாலை வரைக்கும் கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பம் இருக்கும். மாலைக்கு பிறகே ஒரு சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இன்று அத்தியாவசிய பணி மற்றும் மருத்துவ பணிக்காக செல்லக்கூடிய அன்பர்களுக்கும், சொந்த தொழிலில் விடுமுறை இல்லாத வேலை பார்க்கும் அன்பர்களுக்கும் சரி, இன்றைக்கி கொஞ்சம் சர்வ சாதாரணமாக, அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை பார்த்துட்டு வீடு திரும்பக்கூடிய மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் தான். ஆனால் டென்ஷனாக ஆகிடுவீங்க.
புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் பொன்னான நேரத்தை செலவிடுவீர்கள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் எதை சொன்னாலும் மறுத்து பேசாமல் காரியத்தில் கண்ணாய் இருக்கக்கூடிய அன்பர்கள். ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளியூரிலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. அது உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புங்க. அடுத்தது சிம்மம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி. இதில் ராசி அதிபதி 12ஆம் வீட்டுக்கு போய் மறைஞ்சிட்டார். இது ஒரு பின்னடைவு தாங்க. ராசி அதிபதி தாம் வீட்டுக்கு 12ல் போய் மறைஞ்சிட்டா அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு, ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்தை எதிர்பார்க்க இயலாது. ஒரு மறைமுக ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் ராசி அதிபதி. இருந்தாலும் ராசியை குரு பார்க்கிறார். ராசினில் 10ஆம் இடத்து அதிபதி 9, 10 இணைந்திருக்கிறார்கள். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது. இந்த சிம்ம ராசிக்கு இன்னைக்கு ஒன்றும் மோசமான நாள் இல்லைங்க. ஒரு அமக்கலமான ஒரு நாள்னே சொல்லலாம். ஏன்னு சொன்னால் ராசியை குரு பார்த்து 9, 10 ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால நீண்ட நாளாக உங்களுக்கு வீட்டுக்கார அம்மாவுக்கோ பெண்களுக்கோ நகை நட்டு வாங்கி தரணும்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுடைய சொல்லை காப்பாற்றுவார்கள், வாங்கி தருவார்கள். அதே நேரத்தில் வீடு விற்கக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு நல்ல தகவல் வர இருக்கிறது. மற்றபடி பார்க்கும் பொழுது நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு கணவன் மனைவி ஒரு அன்னோன்யம், பரஸ்பர ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சில பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அபரீதமான ஒரு வருமானம், லாபம், உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறதால உங்களுக்கு லாபங்கள் அதிகரித்து சந்தோஷத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்று அமைகிறது. இன்றைக்கி சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சிந்தித்து செயல்பட்டு வெற்றியை காண்பீர்கள், வெற்றி கனிகளை பறிப்பீர்கள். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கௌரவ பதவி உங்களை தேடி வரும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியம் மிகுதியாக காணப்படுவீர்கள். மனதில் ஒருவித உற்சாகம் இருக்கும். இப்பொழுது கடக ராசியை பார்த்தோம். அடுத்தது உங்களுக்கு சிம்ம ராசியை பார்த்தோம். அடுத்தது உங்களுக்கு கன்னி ராசியை பார்க்க இருக்கிறோம். கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வீட்டில் தான் இருக்கிறோம், லீவு நாள் தானேங்க, சந்திராஷ்டமம் வந்தால் என்ன, வரலாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஃபோன் எடுத்தாலும் ஏதாவது பிரச்சனை ஃபோன் மூலமாக வரலாம், உறவினர்கள் மூலமாக வரலாம், நண்பர்கள் மூலமாக வரலாம், பக்கத்து நபர்களான வரலாம், அல்லது வீட்டு ஆட்கள் மூலம் கணவன் மனைவி அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களால் பிரச்சனை வரலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார், நல்ல இடம்தான். இருந்தாலும் என்ன செய்ய, சனி பார்வையில் இருக்கிறார். அப்போது உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகாது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சிறப்பானது ஒரு நாளாகத்தான் அமைகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், எந்த குறையும் இல்லை. 7ஆம் வீட்டை சனி பார்க்குறதால பகலில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிறகு மாலைக்கு பிறகு அது சகஜ நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். வெளிநாட்டு வர்த்தகம், உள்நாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் மறைஞ்சிட்டார். அதனால் உங்களுக்கு லாபத்தை இன்றைக்கி எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அத்தியாவசிய பணி, மருத்துவ பணி மற்றும் சொந்தமாக தொழில் நடத்தக்கூடிய அன்பர்கள் போய் கடை திறந்து தான் ஆகணும், வியாபாரம் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள், எந்த குறையும் இல்லை. அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குங்க.
இந்த கன்னி ராசி அப்படின்னும் பொழுது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிரிகளால் தொல்லை எதுவும் இருக்காது, ஓடி ஒளிவார்கள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். மற்றபடி இன்றைக்கி சந்திராஷ்டம நாள், அதனால தான் அப்படி சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு துலாம் ராசி 7வது ராசிங்க. துலா ராசியில் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் இருக்கிறது. ராசியை குரு பார்க்குறார். ராசி அதிபதியை 11ல் உட்கார வச்சு குரு பார்க்குறார். இதை விட ஒரு சிறப்பு இன்றைக்கி இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு சந்தோஷம் மிகுந்த, ஒரு உற்சாகம் நிறைந்த, ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது. போதிய பணவரவு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷமாக இருப்பீங்க. 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். அசையா சொத்துக்களால் வருமானம் உண்டு. சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பாக நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும். சினிமா துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். மொத்தத்தில் இந்த துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். இன்று விடுமுறை நாள். அத்தியாவசிய பணியோ அல்லது சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருங்க. மற்றபடி இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு படு வேகத்தோடு செயல்படுவீங்க. ஆனால் அந்த அளவுக்கு வேகம் தேவையில்லை, நிதானம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகு சாதன பொருட்கள், லிப்ஸ்டிக் போன்ற முக்கியமான காஸ்மெட்டிக் ஐட்டத்தை வாங்கி குவிப்பீர்கள், சந்தோஷம் அடைந்து கொள்வீர்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இறை வழிபாடு உங்கள் மனதை மகிழ்ச்சி பெற வைக்கும். அடுத்தது உங்களுக்கு விருச்சிகம் அப்படின்னும் பொழுது 8வது ராசிங்க. ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் சிறப்பாக குரு பார்வையில் இருக்கிறதால இந்த நாள் இனிய நாளாக அமைகிறது. பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நாள். ஒரு சிலருக்கு கௌரவ பதவி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப பாவங்க. கடந்த 7.5-8 வருஷமாக சொல்லனா துயரத்தை அனுபவித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது கொஞ்சம் பரவாயில்ல இந்த விருச்சிக ராசிக்கு. இருந்தாலும் இந்த சனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வக்ர நிலையில் இருக்கிறதால கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியாமல் இழுத்தடிச்சிட்டு போயிட்டுருக்குங்க. மற்றபடி இந்த விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அதாவது 9ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆனால் 9 கூடையவன் 6ஆம் இடத்துக்கு மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார் சந்திர பகவான். அதனால் ஓரளவுக்கு யோக பாக்கியங்கள் இருந்தாலும் அது குடும்பஸ்தானத்தை அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதால ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு நாள். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. இந்த விருச்சிக ராசிக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனசை பறிகொடுத்தது மாதிரி இருப்பீங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தர்ம சங்கடங்களை இன்று எதிர்நோக்கும் நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆசியமாக பேசி மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க. மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு இன்று ஒரு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது தனுசு மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க. விடுமுறை நாளாக இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலிருந்து ஒரு தகவல் கண்டிப்பாக வருங்க. ஏதாவது ஒரு தகவல் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நிலை. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, அன்னோன்யம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க.
உங்கள் பூர்வீக சொத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை அகன்று இப்போ சகஜ நிலைக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நாள். பூர்வீகத்தில் இருந்து உங்களுக்கு அங்கே ஒரு டொனேஷன் கோயில் கட்டுறதோ இல்லை டொனேஷனுக்கு கொடுக்குறதோ இது மாதிரி நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் கலைக்கு அதிபதியாக இருக்கிறதால அவங்களுக்கு கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு நாள். அதே நேரத்தில் பூமிகாரகன் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாள். ஓரளவுக்கு அவங்களுக்கும் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாளாக அமைகிறது. தனுசு ராசிக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது இன்றைக்கி. எல்லாம் அது ஃபினான்ஷியல் ரீதியான ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். வெளிநாட்டிலேருந்து வர தகவல் நல்ல தகவலாக இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீக சிந்தனையில் உங்களுடைய எண்ணங்கள் மேலோங்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனதில் ஒரு சில சஞ்சலம் குடிகொள்ளும். இருந்தாலும் அது பிற்பகலுக்கு பிறகு சந்தோஷ நிலையாக மாறும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது உங்களுக்கு மகரம். மகரம் அப்படின்னும்போது மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி இது 10வது ராசி. இந்த ராசி அதிபதி சனி அங்கேயே உட்கார்ந்து ஆட்சி நிலையில் இருக்கிறார். 2ஆம் இடத்துல 12 குடையவன் அவர் 2ல் இருக்கிறார். அவரும் வக்ர நிலையில் இருக்கிறார். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு சுமாரான நாளாகத்தான் அமைகிறதுங்க. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி விடுமுறை நாள் 7ஆம் வீட்டை சனி பார்க்குறாருன்னும் போது குடும்பத்தில் ஒரு விரோத மனப்பான்மை, ஒரு என்ன சொல்கிறது, சகஜ நிலை இல்லாமல் ஒரு பிரச்சனையான ஒரு நாள்னே சொல்லலாம். குழப்பங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு நாள். பணவரவு அதிகரிக்கும். இருந்தாலும் தாய்மாமன் வழியிலும் சரி தந்தை வழியிலும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒன்று, தந்தைக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்கிறோம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இருந்தாலும் வெளிநாட்டு வர்த்தகம், உள்நாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். என்ன செய்ய, போதிய பண வருவாய் இருந்தாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் சகஜ நிலைக்கு பேசக்கூடிய அமைப்பு இல்லைங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்க்கும்பொழுது 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 6ஆம் இடம் ஆரோக்கியஸ்தானம். ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. 8ஆம் வீட்டை குரு பார்க்குறதால எந்த சங்கடங்களும் உங்களை நிகழாது. அசிங்கம் அவமானம் எதுவும் வந்துடாது. அதனால் தைரியமாக இருக்கலாம். 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அத்தியாவசிய பணி, மருத்துவ பணி, காவல்துறை, தீயணைப்புத்துறை இது மாதிரி அத்தியாவசிய பணிகளில் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். ஒரு சிலருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் தகவல் ஃபோனில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு நாள். இன்றைக்கி இந்த நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க இந்த மகர ராசி அன்பர்கள். ஏன்னா 7ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. நண்பர்கள் வந்தாருன்னா, அப்பா நாளைக்கு வா, நாளான்னைக்கு வா, பேசிக்கலாம், இன்றைக்கி நமக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 7ஆம் வீட்டை சனி பார்க்குறார். 7ல் சூரியன் வேறு பகை கிரகம் இருக்குது. 7 குடையவன் 4ஆம் இடத்துல இருந்த போதிலும் கூட சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தோல்விகளை சந்திக்க நேரிடும். இருந்தாலும் மனம் தளராதீர்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனதில் ஒருவித உற்சாகம் பொங்கும் நாள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை சாதித்து முடிப்பீங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று முழுவதும் ஒரு வித படபடப்போடு காணப்படுவீர்கள். டென்ஷனாக இருப்பீங்க. மற்றபடி இந்த மகர ராசிக்கு ஒரு சுமாரான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது கும்பம். கும்பம் காலபுருஷ தத்துவப்படி உங்களுக்கு 11வது ராசி. இந்த ராசி அப்படின்னும் பொழுது இந்த ராசியில் அதிபதி
12ல் போய் மறைஞ்சிட்டார். ராசியில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அதனால் ராசியில் குரு பகவான் இருக்கிறதால குரு பார்வை ஸ்தான பலத்தால் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த கும்பராசிக்கு பெரும்பாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. 2ஆம் வீட்டை தன ஸ்தானத்தை சனி பார்க்குறதால தனவரவு இருந்த போதிலும் செலவை குறைத்து கொண்டு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், வீட்டுக்கு வரும் விருந்தாளிகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க, பழகுங்க. கணவன் மனைவி முதல்ல அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணுங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் குழப்பம், சண்டை சச்சரவு வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றபடி 5ஆம் வீட்டை குரு பார்த்து குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவி அன்னோன்யம் அதிகமாக இருக்கும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்களுக்கும், சுக்கிரன் தலைக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்களுக்கும் இன்று உற்சாகமான ஒரு நாள். ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு சைன் பண்ணி ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தகவல் இன்று வரும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வருகிறது. இன்று அத்தியாவசிய பணியோ, மருத்துவ பணியோ, காவல்துறையோ, தீயணைப்புத்துறையோ போன்ற அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடும் அன்பர்கள் 10ஆம் வீட்டை குரு பார்க்குறதால ரொம்ப திறமையாக செயல்பட்டு மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள். இந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல சோதனைகளை சந்தித்து அதை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் ஒரு உற்சாக நிலையில் காணப்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்புங்க. மொத்தத்தில் இந்த கும்பராசிக்கு இன்று அற்புதமான ஒரு நாள் தான். அடுத்தது உங்களுக்கு மீனம். மீன ராசி காலபுருஷ தத்துவப்படி உங்களுக்கு 12வது ராசி. ராசி அதிபதி 12ல் இருந்த போதிலும் 5ஆம் இடத்து அதிபதி 2ல் உட்காந்துருக்கிறார். பூர்வீகத்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகிறது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது பூர்வீக இடத்திலிருந்து ஒரு பண வரவோ பொருள் வரவோ கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்துக்கு அமர்ந்திருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால தைரிய வீரியஸ்தானம் கொஞ்சம் வலுப்பெறுகிறதுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கியஸ்தானம் அதை விட திருப்தியாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. சுகஸ்தானம் இன்றைக்கி மீனராசி என்பவர்கள் ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை நல்ல ரெஸ்ட்டு, நல்ல சுகத்தை அனுபவிப்பீர்கள். நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. ஆனால் 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 5ல் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறதால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள பகல் பொழுது கொஞ்சம் கருத்து வேறுபாடோ, கொஞ்சம் பேச்சு, அதாவது தேவையில்லாமல் தர்க்கமாக பேசி, வாக்குவாதம் பேசி பிரச்சனை, சண்டை சச்சரவு வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட மாலையில் அது சரியாகி சகஜ நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் இந்த மீன ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு இன்றைக்கி பல அற்புதங்கள் நிறைந்த நாள். செலவினங்கள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ஒரு பதட்டத்தோடு ஓட்டுவீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டி வாகனங்கள்
ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி இந்த மீன ராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாகத்தான் அமைகிறது. மேஷம் முதல் மீனம் வரை இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.